ஹலோ சகோஸ், வெல்கம் டு ஸ்நேகிதி. ஸோ நாம் இன்றைக்கி ஒரு மணக்க ட்ரெடிஷ்னலான மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நாம் இன்றைக்கி கற்றுக்க போகிறோம். அதை சொல்லிக் கொடுக்க போகிறது வேறு யாரும் இல்லைங்க, சொப்னா தான். சரி வாங்க, நாம் சொப்னா வீட்டுக்கு போய் அந்த சீக்ரெட்டான ரெசிபியாக கற்றுக்கலாம். சரி சொல்லுங்கள் சொப்னா, இன்றைக்கி நாம் என்ன மாதிரியான மீன் குழம்பு செஞ்சு காட்ட போகிறீங்க? இது வந்து பாறை மீன் சொல்லுவாங்க தமிழில், இங்கிலீஷில் வந்து பாம்பனோ மீன் அப்படின்னு சொல்லுவாங்க இது. ஸோ இந்த மீன் குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. எதுவுமே அரைக்க தேவையில்லை. வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள் போட்டு புளியை போட்டு சிம்பிளாக நம்ம வந்து ஈஸியாக வச்சிடலாம். ஒரு ½ அன் ஹவரில் நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். ஸோ சூப்பராக எம்மியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வாவ்! ஸோ நீங்கள் இது வந்துட்டு தேங்காய் கூட போட மாட்டீங்க இல்லையா? போட மாட்டேன், தேவையில்லை. ஸோ இது நம்ம வெளியவே வச்சுக்கலாம். வெளியே ஒரு நாள் வச்சுக்கலாங்க. ஓகே ஓகே. அடுத்த நாள் எப்போதுமே யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்க, மீன் குழம்பு அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. டேஸ்ட் தான் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா. ஸோ ஒரு நாள் நல்லா இருக்குங்க, வெளியே வச்சு சாப்பிடலாம். ஒரு நாள் நல்லா இருக்கும். சூப்பருங்க, சூப்பர். சரி, எங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ்லாம் காட்டுங்க, என்ன மாதிரியானது? சின்ன வெங்காயம் ஒரு 300 கிராம் மீன் எடுத்திருக்கேங்க. 300 கிராம் மீனுக்கு வந்து ஒரு 20 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு தக்காளி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள், கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், உடச்ச உளுந்து. சூப்பருங்க, நீங்கள் இந்த மாதிரி அஞ்சலை பெட்டியில் நல்லா போட்டு வச்சுருக்கீங்க. தேங்க்யூங்க. ஸோ இது வந்து நீங்கள் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறீங்க? ஆமாங்க, நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி மீன் குழம்பு பண்ணலாம். ஸோ புளிக்குழம்புனாலே நல்லெண்ணெய் தான்? ஆமாம். ஓகே, சூப்பர் சூப்பர். சரி காட்டுங்க எங்களுக்கு இந்த சட்டியில் எப்படி மீன் குழம்பு. வா, சீசனிங் வேறு பண்ணிட்டீங்க, செம்மையாக இருக்குது சட்டி பார்க்குறதுக்கு. தேங்க்யூங்க. இது இந்தியாவிலேருந்தே வாங்கிட்டு வந்துட்டீங்களா? இந்தியாவிலேருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன். சூப்பருங்க, காட்டுங்க. சட்டியை வந்து யூஸ்வலாக மண் சட்டி சூடாகிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். நல்லெண்ணெய் ஊற்றி இதில் எப்படிங்க நம்மளுக்கு மீன் குழம்பு தேங்காய் அரைச்சி ஊற்றாமனா திக்னஸ் எப்படி அந்த கன்சிஸ்டன்சி? நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தனியாத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா தனியாத்தூள் வந்து திக்னஸ் கொடுக்குங்க உங்களுக்கு. ஓகே ஓகே. ஸோ இப்போ கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம கடுகு போட்டுக்கலாம். சூடாக கொஞ்சம் லேட் ஆகும், ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். ஸோ இந்த கல்சட்டி சீசனிங் இந்தியாவிலேயே பண்ணிட்டீங்களா? ஆமாம், எங்கள் அத்தை பண்ணி கொடுத்தாங்க. ஸோ வாங்கி எங்கள் அத்தை பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் அப்படியே பேக் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ மதுரையிலேயே வாங்கிக்கிட்டீங்க? ஆமாம். ஓ சூப்பர். ஸோ மதுரையில் ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ஏரியாவில் வாங்கணுமாங்க? ரோட்டோரமாக நிறைய பேர் வச்சு விற்பாங்கங்க. ஏரியா எனக்கு சரியாக தெரியல. ஓகே ஓகே. ரோட்டோரமாக நிறைய கடைகள் இருக்கும், மண் சட்டி விற்பாங்க. பட் பேக்கிங் எப்படிங்க இந்த மண் சட்டியை பேக் பண்ணீங்க? பபுள் ரேப் வாங்கி பேக் பண்ணேங்க. ஓ சூப்பருங்க, சூப்பர் சூப்பர். எனக்கு இது மண் சட்டி கொண்டு வரணும்னு ஆசை, ஆனால் பேக்கிங்க்கு பயந்துட்டு நல்லா எடுத்துகிட்டே வரல. ஒரு பபுள் ரேப் பண்ணி நல்லா செஞ்சு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உடையாம வரும். ஸோ இங்கே நம்ம நல்லெண்ணெயை கொஞ்சம் ஊற்றிருக்கோம். அதுக்கப்புறம் கடுகு போட்டிருக்கு. நல்லா எண்ணெய் கொதிக்குது, கடுகு நல்லா வெடிச்ச உடனே அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பெல்லாம் போடணும் இல்லையா? கொஞ்சம் வெந்தயம் போடுங்க. வெந்தயம், கொஞ்சம் உடச்ச உளுந்து போட்டுட்டு ஒரு 2 செகண்ட் கழிச்சு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போடலாம். அந்த நல்லெண்ணெய்க்கு நல்ல டேஸ்ட் வரும் இல்லையா மீன் குழம்பு? அது வெடிக்கும் போதே அந்த எண்ணெய் ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மண் சட்டியில் ஏங்க சமைக்கிறாங்க? மண் சட்டி வந்து ரொம்ப ஸ்லோ குக்கிங் சொல்லுவாங்க. மண் சட்டி வந்து ரொம்ப ஸ்லோவாக குக் ஆகும். ஸோ ஸ்லோ குக் ஆகும்போது ஃபுல் நியூட்ரிஷன்ஸ் வந்து அப்படியே இருக்கும். ஸோ வந்து ஃபுல் நியூட்ரிஷன்ஸ் நம்ம கிடைக்கும். மற்ற பாத்திரத்தில் சமைக்கிறத விட மண் சட்டியில் சமைச்சோம்னா ஃபுல் நியூட்ரிஷன்ஸ் நம்மளுக்கு அப்படியே பாடி அப்சர்வ் ஆகும். ஓ, நம்ம இந்த ஸ்லோ குக்கர்னு சொல்லி இங்கெல்லாம் விற்கிறாங்களே, அதே மாதிரி தான் அந்த காலத்துலேயே நம்ம ஸ்லோ குக்கர் கண்டுபிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இப்போ சின்ன வெங்காயம் போட்டலாம். எப்போதுமே புளிக்குழம்புக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டு சமைச்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் போட்டு சமைக்கிறதோட சின்ன வெங்காயம் போட்டு சமைச்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஸோ நம்ம இப்போ ஒரு 20 சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம் இல்லையா, இதே இது இப்போ சின்ன வெங்காயம் கிடைக்கல, பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணணும்னா ஒரு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று போதும். கொஞ்சம் வதங்கட்டும். இது கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். ஓகே. இப்போ சின்ன வெங்காயம் போட்டால் அது ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் இல்லையா? ஆமாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் வதங்குறதுக்கு. இப்போது வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும் உப்பு போட்டால். ஸோ நல்லா இப்போ தக்காளி ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் நேரம் தக்காளி வதங்கட்டுங்க. தக்காளி நல்லா சுருங்க வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மற்ற தூளெல்லாம் போட்டுட்டு புளியை கரைச்சி ஊற்றிடலாம். சூப்பருங்க. ஸோ வேறு எதுவுமே தேவையில்லை. நம்ம வச்சுருந்த ஃபஸ்ட்டு நம்ம சொன்னால் அந்த அந்த இல்லை எல்லா பொடிகளும் போட்டாலே போதும். ஆமாம், திக்னஸ் கிடச்சிடும். ஸோ அரைக்க தேவையில்லை. ஸோ இது அந்த காலத்து சமையல் மாதிரி அவங்க யாரும் மிக்ஸி எதுவும் வச்சுருக்க மாட்டாங்க இல்லையா? ஆமாம். ஸோ அதனால் நம்ம அந்த காலத்துக்கே போயிட்டோம். ஸோ இந்த தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நல்லா நம்மளுக்கு தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. ஸோ அடுத்து நம்ம பொடிகளை போட்டு விடுவோம். கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள். போட்டு கொஞ்சம் நான் ஒரு 2 செகண்ட் இதை அப்படியே வதக்கிட்டு புளியை கரைச்சி ஊற்றிடணும். இதுக்கு கருப்பு புளியில் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா? ஆமாங்க, கருப்பு புளி வந்து கலர் கொடுக்கும். ரொம்ப குவிக்காக முடிஞ்சிருது. கொஞ்சம் உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். ஸோ இந்த மெஷர்மெண்ட்லாம் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறோங்க. எவ்வளோ ஸ்பூன் வந்துட்டு இந்த பொடியெல்லாம் போடணும்னு சொல்லிட்டு. ஸோ புளி தண்ணி வந்து ஊற்றியாச்சு. இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம் குழம்ப. 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மீனை போடலாம். ஓகே. பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொதித்து வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து மீன் போட்டுடலாங்க. மீன் ஆல்ரெடி கழுவி வச்சுருக்கேன். மீன் போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா மீன் வந்து ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். அதனால் ஒரு 5 நிமிஷம் போதும் மீன் வேகிறதுக்கு. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். மீன் நல்லா வெந்துருச்சு. 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா மீன் நல்லா வெந்திருக்கும் இந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு சுப்னா வந்துட்டு எம்மியான ஃபிஷ் கறி செஞ்சு கொடுத்துட்டாங்க. பாருங்கள், ஃபிஷ் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஈஸியாக பிரேக் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ ட்ரெடிஷ்னலான நோ தேங்காய், நோ அரைக்கும் வேலை. ஸோ ஈஸியாக குவிக்காக நம்ம இந்த ஃபிஷ் கறியை பண்ணிடலாம். ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ. நீங்களும் இந்த ஃபிஷ் கறி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். See you in next video. Until then, ta-ta, bye-bye.